மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகிறது. இதற்கடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் இங்கு விளைவிக்கப்படுகின்றன. இங்கு விளைவிக்கப்படும் காய்கறிகள் உதகை மார்க்கெட் சந்தைக்கும் மேட்டுப்பாளையம் ஏல மொத்த விற்பனை நிலையத்திற்கும் வியாபாரிகள் எடுத்து சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கேரள மக்கள் கொண்டாடும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. கேரள மக்கள் கொண்டாடும் இந்த விழாவிற்கு நீலகிரியில் ஆண்டுதோறும் காய்கறி விளைவிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டும் வழக்கம் போல் காய்கறிகள் அதிகளவில் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகைக்கு முட்டைகோஸ், கேரட், காலிஃபிளவர், பீட்ரூட் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவைகளை அதிகளவு பயன்படுத்துவார்கள். இது தவிர மலை பீன்ஸ், பட்டாணி, பூண்டு ஆகியவைகள் கேரளாவுக்கு உதகை மார்க்கெட் சந்தையிலிருந்து லாரிகள் மூலம் அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஓணம் பண்டிகையினை முன்னிட்டு காய்கறிகளின் தேவை அதிகரித்துள்ளதால் சற்று காய்கறிகளின் விலை கூடுதலாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.